காவேரி வந்து தனக்கு ஸ்டால் கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ குமார் வந்து அங்கே டிவியை பார்த்துட்டு, அதாவது வெண்ணிலா சொன்ன அந்த பேட்டியை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ குமார் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி வந்து இப்போ ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாமா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன், நம்மளுக்கு ஸ்டால் கிடச்சிருச்சு மாமா அப்படிங்கும்போது அப்போ குமார் வந்து சோகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன மாமா நான் இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன பதில் பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ குமார் வந்து நீ நியூஸ் வந்து பார்க்கலையான்னு கேட்கும்போது நான் எங்கள் மாமா பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நீ உடனே பாரு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க செல்போன்ல இருந்து நியூஸை பார்க்குறாங்க. அப்போ வெண்ணிலா வந்து எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது, அவர் எனக்கு மோதிரம் போட்டிருக்காரு பாருங்க, அதுக்கப்புறமா எப்படி ஏன் புருஷனா நான் இன்னொருத்திக்காக நான் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு வெண்ணிலா வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்ததுமே காவேரி வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா விஜய் வந்து நம்மகிட்ட சொன்னது வெண்ணிலாவை அவள் மாமா வீட்டுக்கு நான் வந்து அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜய் வீட்டுக்கு வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வராங்க. அப்போ விஜய் வந்து அவங்க மாமாவை பார்த்ததுமே ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் நேற்றுக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க, வெண்ணிலாவை உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிடுதேன், நானே வந்து கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரஸ்காரங்கிட்ட இந்த மாதிரிக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு நல்ல பேர் நினச்சேன், ஆனால் கடைசியில் நீங்களும் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விஜய் வந்து அவங்க வெண்ணிலாகிட்டையும் அவங்க மாமா கிட்டேயும் ஆவேசத்தோடு பேசவும் அப்போ வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க, என்ன விஜய் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ என்ன இருந்தாலும் சரிதான் என்னுடைய புருஷனாக்கும், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு கொடுக்க முடியும், பணத்துக்காக ஆசைப்பட்டேன்னு சொல்லி என்னை இப்படிலாம் கொச்சப்படுத்திட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு விபத்தில் இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்ட, அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உன்னை நான் எப்படி பாதுகாத்தேன், ஆனால் அதுக்கு செய்கிற நன்றி விசுவாசமாக நீ எனக்கு தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம்ல, அப்புறமா நீ எதுக்காக இப்படிலாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற, அதுவும் உங்கள் மாமா நேற்றுக்கு என்கிட்ட சொன்னதே வேற, ஆனால் இன்னைக்கு என்னன்னா அவர் நடந்துகிட்டதே வேறையா இருக்குது, இதுதான் நீங்க பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப வெண்ணிலாவோட மாமா சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, நேற்றுக்கு நீங்க சொன்ன விஷயமே வேற, ஆனா எல்லாத்தையும் என்கிட்ட நீங்க மறைச்சு பேசியிருக்கிறீங்க, வெண்ணிலா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தானே உங்க சுயரூபமே எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன இருந்தாலும் சரிதான், வெண்ணிலாவை நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து வெண்ணிலாவை அழைச்சிட்டு போக முடியும், வெண்ணிலா இந்த வீட்டில தான் இருந்தாகணும், வெண்ணிலா உங்க பொண்டாட்டி ஆகும் அப்படின்னு வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து சொல்லவும் இதெல்லாம் வந்து ராகினி வந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இவளுக்கு எனக்கு கல்யாணமே நடக்கலைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவ சொன்னதை வச்சுக்கிட்டு எல்லாரும் நம்பி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா காவேரியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருக்கனால விஜயால் ஃபோனை வந்து அட்டன் பண்ண முடியல. அடுத்ததான் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு பார்க்கலாம்.